திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலில் அலகு குத்தியும் தீச்சட்டி எரித்தும் தங்களை வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவில் மாசித் திருவிழா நடைபெற்று வருகிறது. தினசரி காலை முதல் இரவு வரை பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணம் தீச்சட்டி எடுத்தல், கரும்பு தொட்டில் சுமந்தல், பால்குடம் எடுத்தல், முளைப்பாரி கொண்டு செல்லுதல் போன்ற வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். இன்று மாலை நடைபெற்ற கோவில் மைதானத்தில் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வண்ணம் பல்வேறு அமைப்பினர் பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து ஆடிப்பாடி வந்தனர். திண்டுக்கலைச் சேர்ந்த துரைராஜ் என்பவர் 16 அடி நீளம் கொண்ட அலகு குத்தி நடனமாடியபடி கோவிலுக்கு தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வந்தார். அதேபோல் பாலன் என்பவர் 11 அக்னி சட்டிகளை உடல் முழுவதும் சுமந்து கொண்டு அக்னி சட்டி எடுத்து கோயில் வளாகத்திற்கு வருகை தந்தார். தன் வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணம் 51 சட்டிகளை உடல் முழுவதும் சுற்றி வைத்து கொண்டு தன் வேண்டுதலை நிறைவேற்றினார். ஏராளமான பக்தர்கள் அவரிடம் சென்று ஆசி பெற்றனர். இதேபோல் பல்வேறு பக்தர்கள் தங்களை வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணம் அலகு குத்தியும் அக்னி சட்டி எடுத்தும் வருகின்றனர். மேலும் திண்டுக்கல் மக்கள் பொழுதுபோக்கிற்காக கோவில் மைதானம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட ராட்டினங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. இந்த ராட்டினங்களில் ஜெயிண்ட் வீல், டேரோ, கப்பல் ராட்டினம், சிறுவர்கள் மகிழ்ந்து விளையாடக்கூடிய ஸ்ப்ரிங் தொட்டில், கார் ராட்டினம், பொம்மை ராட்டினம் என உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ராட்டின வகைகள் இந்த மைதானத்தில் அமைக்கப்பட்டு உள்ளன. பொதுமக்கள் ஏராளமானோர் ஜாதி மத பேதமின்றி கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு வருகை தந்து அம்மனை தினசரி தரிசனம் செய்து செல்கின்றனர்.